ஆதவர்ஜுனான்னு, அதுக்கப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார்னு, இவங்களாம் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் வந்து அரசியல் நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவரை கைட் பண்ணுறதுல ஏன் தவறுறாங்கன்னு தான் கேட்குறேன். தலைவருக்கு எல்லாமே தெரியுன்றது தெரியாது, 100% தெரியாது. புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் படிப்படியாக இப்போ இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தலைவர் விடுங்க, இந்த 2ஆம் கட்டமாக இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னோடய கேள்வி. அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க, இந்த இடத்த கொடுத்துருக்காங்க, இந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட்டு நான் என்ன கேட்குறேன், இது இப்படி தான் டைமில் நடக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த டைமில் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு அந்த 2ஆம் கட்ட தலைவர் தான் வந்து தலைவர்கிட்ட சொல்லணும். அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும். அப்போ தான் அவருக்கு அந்த விஷயம் புரியும். ஏன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஷூட்டிங் பண்ணும்போது 7 மணி கால் செட்னா 6:15 இருக்கிறவர் தான் விஜய் சார். அப்படி இருக்கும்போது இது நீங்கள் புரிய வைக்கணும்ல. நீங்கள் அது ஒரு ரீசன் தான். இது நான் வந்து விஜய் சார் மேலே ப்ளேம் பண்ணவே மாட்டேன். இவங்க ஏன் சொல்லலை சார், 8:45 நான் பரிசு வாங்கியிருக்கேன் சார், நீங்கள் இங்கே இருக்கணும் சார், முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்லேருந்து நீங்கள் வரணும் சார், அந்த ட்ராவலிங் டைம் இவ்வளோ இருக்குது சார் அப்படின்றது நீங்கள் சொல்லணுமா இல்லையா? கூடிய கூட்டம் எல்லாமே விஜயவர்களுக்காக கூடிய கூட்டம். இப்படி 19 2ஆம் கட்ட தலைவர்கள் மீது வந்து அதிருப்தி வெளிப்படுத்தும் எந்த ஒரு சரியாக இருக்கும் இல்லை. நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்துட்டு விஜய் சாருக்கு தான் சேர்ந்த கூட்டம், அது வேறு யாருக்கும் இல்லை அந்த கூட்டம். நான் என்ன சொல்கிறேன், விஜய் சார் யாரை நம்பி வர்றாரு? இவர்கள் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இத்தனை இது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனை காதில் வாங்கிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவர் வந்து விஜய் சார் இவனை நம்பி வர்றாரு, மக்கள் விஜய் சார் நம்பி வர்றாங்க, அதான் உண்மை. ஆனால் ஒரு ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் சார், வேறு உண்மை இல்லை. 2ஆம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அதிருப்தியில் இருக்குது. 100% இதை பகிரமாக சொல்கிறேன், அதிருப்தியில் இருக்குது. இப்படி 2ஆம் கட்ட தலைவர் ஒரு பேர் என்ன? 2ஆம் கட்ட தலைவர்னா பொதுச் செயலாளர், அந்த நம்ம ஆதவர்ஜுனான்னு, அதுக்கப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார்னு, இவங்களாம் ஆல்ரெடி அவங்களுக்குலாம் வந்து அரசியல் நல்லா தெரியும். வெல் ட்ரெயின்டு பர்சன். புதுசாக இங்கே வரலாம் அவங்க அரசியலுக்கு, எல்லாமே க்ளீனாக தெரியும். அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவரை கைட் பண்ணுறதுல ஏன் தவறுறாங்கன்னு தான் கேட்குறேன். கரூர் மாவட்ட செயலாளர் சரி, இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு சார். அதை கூட அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன இது வேணால் பண்ணுங்கள், என்ன சாதனை, அங்கே கூட அவங்கள விட்டு கொடுக்கலையா அவர்?